வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 9ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 1 இதில் தொடர் இலக்கணம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தன்வினை பிறவினை காரண வினைகளை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. தன்வினை அப்படின்னா வினையின் பயன் எழுவாயைச் சேருமாயின் அது தன்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு பந்து உருண்டது. பிறவினை வினையின் பயன் எழுவாயை அன்றி பிறிதொன்றிச் சேருமாயின் அது பிறவினை எனப்படும். எடுத்து பந்தை உருட்டினான். வேறு யாரோ ஒருத்தர் உருட்டுறாங்க, அதுதான் பிறவினையை காட்டுது. காரண வினை அப்படின்னா எழுவாய்த்தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது காரண வினை எனப்படும். பந்தை உருட்ட வைத்தான், அதுதான் காரண வினை. அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை கேட்டிருக்காங்க. துணை வினை உன் ஆயிற்று. இதுக்கு சான்று கோவலன் கொலை உண்டான் அப்படின்றது செயற்பாட்டு வினையாக மாட்டுது. இது கொலை உண்டான் அப்படின்றத சொல்லுது. ஆயிற்றுனாக்கா வீடு கட்டி ஆயிற்று. அடுத்து வினையோடு வந்தால் கிளியே பேசு. இதோடைய இலக்கண குறிப்பு, அதாவது தொடரின் வகையை சுட்டுகன்னு கேட்குறாங்க. வீணையோடு வந்தால் வேற்றுமை தொடர், கிளியே பேசு விழித்தொடர். எட்வேர்டு வந்தான், இத்தொடரில் எட்வேர்டு என்பது எழுவாய். அடுத்து கனகாம்பரம் பூத்தது, இத்தொடரில் பூத்தது என்பது பயனிலை. எழுவாய்க்கும் பயனிலைக்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே பார்த்துக்கங்க. அடுத்து அன்பரச நல்ல பையன், இத்தொடரில் நல்ல என்பது பெயரை. பிறவினை நல்வினை, பெயரை வினையடை. இப்படி இதில் பெயரைன்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து மன்னன் வந்தான் அமைந்துள்ள சொற்றொடர் எதுனா கொடுத்துருக்கிற வினை முற்றுத்தொடர், வேற்றுமை தொடர், வெளித்தொடர், எழுவாய் தொடர். மன்னன் வந்தான் அமைந்துள்ள சொற்றொடர் வகை எழுவாய் தொடர். அண்ணனோடு வருவான் அமைந்துள்ள சொற்றொடர் வகை வேற்றுமை தொடர். அடுத்து நண்பா கீழ் அமைந்துள்ள சொற்றொடர் தொடர் விழித்தொடர். ஒரு சொற்றொடர் அமைவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் எழுவாய். எழுவாய்னா இப்போ புரியும் நினைக்கிறேன். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இங்கே எட்வேர்டு வந்தான், இத்தொடரில் எட்வேர்டு தான் எழுவாய். ஸோ எழுவாய் அப்படின்னா ஒரு சொற்றொடர் அமைவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் தான் எழுவாய். ஒரு சொற்றொடரில் அமையும் வினைச்சொல் பயனிலை. அதை செய்யுது இல்லையா, அதுதான் ஒரு வினையை செய்கிறது தான் பயனிலை. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடம் டேஷ் என்கிறோம், பயனிலை என்கிறோம். எழுவாய் அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருள். எழுவாயை சான்றுடன் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சொற்றொடர் அமைவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லு தான் எழுவாய். அதான் எட்வேர்டு வந்தான், இதில் எட்வேர்டு தான் எழுவாய். பயனிலையை சான்றுடன் விளக்குகனாக பூ பூத்தது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். வினை சொல்லே தான் பயன், அது ஒரு வினையை எது நிகழ்த்துதோ அதுதான் பயனிலை. கனகாம்பரம் பூத்தது, பூக்கிறதுன்றது தான் இங்கே செய்கிறது, ஒரு செயல் செய்கிறது, அதுதான் பயனிலை. தோன்றா எழுவாயை சான்றுடன் விளக்குக. வாக்கியத்தில் எழுவாய் வெளிப்படையாக தோன்றாது காணப்படுமாயின் அது தோன்றா எழுவாய் எனப்படும். சான்று படித்தாய். இங்கே படித்தாய் என்பது பயனிலை. நீ என்ற எழுத்து வெளிப்படையாக தோன்றவில்லை. ஸோ நீ படித்தாய் இல்லை அவன் படித்தான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அது மறைஞ்சிருக்கிறதுனால அதுதான் தோன்றா எழுவாய். வினை பயனிலை என்றால் என்ன? வினை பயனிலைனா தொடர் வினை முற்று பயனிலையாக வருவது வினை பயனிலை எனப்படும். நான் வந்தேன், அதுக்கு எடுத்துக்காட்டு. பெயர் பயனிலைனாக ஒரு தொடரில் பெயர் சொல் பயனிலையாக வருவது பெயர் பயனிலை எனப்படும். சான்று சொன்னவள் கலா. கலான்றவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது தொடர்ந்து வர்றதுனால அது பெயர் பயனிலை. வினா பயனிலைனாக்கா ஒரு தொடரில் வினாச்சொல் பயனிலையாக வருவது வினா பயனிலை எனப்படும். எடுத்துக்காட்டு விளையாடுபவன் யார், யாரோ ஒருத்தர் விளையாடுறாங்க, அதை கொஷின் மார்க் பண்ணோம்னாக்கா அதுதான் வினா பயனிலை. பகுபத உறுப்புக்கள் வகையினை விவரி. பகுதி அதாவது பகுபத உறுப்புகளோட வகை நிறையா இருக்குது. பகுதி, விகுதி, சாரியை, இந்த மாதிரி இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பகுதினா முதல் ஃபர்ஸ்ட் வரும். சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும், அதுதான் பகுதி. விகுதினாக்க கடைசியாக வர்றது. சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாகவும் அமையும். இடைநிலைனாக்க பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும், அதுதான் இடைநிலை. சந்தி, சாரியை, இது ரெண்டுமே உண்டு தான். இதில் ஃபஸ்ட்டு சந்தி என்ன சொல்லுதுன்னா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பகுதி
பகுதிக்கும் பகுதிகளுக்கு இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரியை அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் சாரியை. விகாரம் தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம். ஓகே, அடுத்து இடைநிலை உறுப்புகளை சான்றுடன் விளக்குகன்னு கேட்குறாங்க. இந்த இடைநிலை பற்றி பார்த்தோம் இல்லையா? பகுபத உறுப்பிலக்கத்தில் ஒன்று தான் இடைநிலை இல்லையா? அந்த இறந்த கால இடைநிலை அப்படின்னா இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? இத்தி இட்டு இன் இதில் வென்றார், இதில் இரு இடைநிலையாக வந்திருக்கு. சரியா? வென்றார். அடுத்து நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆண் என்று உயர்கிறான் கிருன்றது இங்கே மறைஞ்சி வந்திருக்கு. ஸோ அப்போ நிகழ்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலைன்னா இப் யு இக் புகுவான் செய்கேன் புகுவான் இவ்வு இங்கே இடைநிலையாக வந்திருக்கு. எதிர்கால புகுவான் எதிர்கால இடைநிலை. எதிர்மறை இடைநிலை அப்படின்னா இல் அல் ஆ பரிக்காதீர் பரிக்காதீர் ஆ. பெயர் இடைநிலைனா இங்கே இன்னும் மகிழ்ச்சி இச்சு இங்கே பெயர் இடைநிலையாக வந்திருக்கு. சந்தியின் உறுப்புகள் யாவை? சான்று தருக. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிகளுக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். அதுதான் சந்தி. இப்போ இந்த சந்திக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத்து இப்பு இக்கு. இதில் உருத்தும் இத்து, இதுதான் சந்தி. இப்போ இது எப்படின்னா அது பகுதி, இத்து இங்கே சந்தியாக வந்திருக்கு. உருத்தும் இதுக்கு எதுக்கு இடையில வரும் அப்படின்னாக்கா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருதான். இடைநிலைனா தூயும், இதுக்கு இடையில இத்து வந்திருக்கு இல்லையா? அதான் சந்தி. யூ இதில் பொருந்திய ஈன்றது உடம்படு மெய் சந்தி. அடுத்து சாரியை உறுப்புகள் யாவை? அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் இதெல்லாமே சாரியை. எழுத்து பேரி என்றால் என்ன? சான்று தருக. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேராகும். பெரும்பாலும் இத் மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத் வந்தால் அது எழுத்து பேராகும். அடுத்து செய்யாதே. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செய் பகுதி, செய்யாதேவே பிரித்து எழுதுகிறாங்க. செய் கூட்டல் ஈ சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை, இத் எழுத்து பேரு, ஏ முன்னிலை ஒருமை ஏவல். இதுதான் ஒரு பகுதி, அதாவது எப்படி பிரித்து எழுதுகிறாங்க அதனோட வகைகள் இருக்கு இல்லையா? அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த தொடர்களை மாற்றி உருவாக்குக. எப்படின்னா பதவியை விட்டு நீக்கினான். இத்தொடரை தன்வினை தொடராக எப்படி மாற்றுங்க? பதவியை விட்டு நீக்குவித்தான். அடுத்து மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். யாரோ ஒருத்தர் செய்கிறதா பிறவினைன்னு சொல்லுவோம். உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. உண்ணும் தமிழ் தேனே செய்கிறது தான் இல்லையா? அதான் செய்வினை. அடுத்து திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செயற்பாட்டு தொடராக மாற்றுக. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை காரண வினை தொடராக மாற்றுகனா. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். ஓகே, சொற்களை தொடர்களாக மாற்றுக. இப்போ ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அது தொடராக மாற்றணும். தன்வினை அதாவது மொழிபெயர், தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றணும். தன்வினை மொழிபெயர்த்தால், பிறவினை மொழி பெயர்ப்பித்தால்.
அடுத்து பதிவு செய், இதை வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை தொடர்களாக மாற்றணும். செய்வினை பதிவு செய்தான், செய்யப்பாட்டு வினை பதிவு செய்யப்பட்டது. அடுத்து பயன்படுத்து, இதை வந்து பிறவினை காரண வினை தொடர்களாக மாற்றணும். பிறவினைனா பயன்படுத்துவோட பிறவினை பயன்படுத்திவித்தான். காரண வினை பயன்படுத்தினாளா, அதுதான் காரண வினை. அடுத்து இயங்கு, இதை வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை தொடர்களாக மாற்றணும். செய்வினை இயக்கினால், செய்யப்பாட்டு வினை இயக்கப்பட்டால். இயங்கு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து தொடராக மாற்றிட்டுருக்கோம். அடுத்து வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. தா அடுக்கு தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர் பிற வினைத்தொடர்களாக மாற்ற சொல்லியிருக்காங்க. தாவோட அடுக்கு தொடர் தா தா. உடன்பாட்டு வினைத்தொடர் தந்தேன், பிற வினைத்தொடர் தருவித்தேன். கேள், கேள் என்ற இந்த வார்த்தையை எழுவாய் தொடர் வினைமுற்று தொடர் வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. கேள் அப்படின்றதுக்கான எழுவாய் தொடர் மாணவன் கேட்டான். அடுத்து வினைமுற்று தொடர் கேட்டார் ஆசிரியர். வினா தொடர் யார் கேட்டவர். ஓகே. கொடு, இதை வந்து எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா செய்தி தொடர் கட்டளை தொடர் தெரிநிலை வினையெச்ச தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. செய்தி தொடராக என்ன சொல்லுவோம், பாரி நெல்லிக்கனி கொடுத்தான். கட்டளைனாக்கா ஏழைக்கு கட்டளை தொடர்னா ஏழைக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கட்டளை சொல்கிறது, கட்டளையாக சொல்கிறது. ஓகே, இங்கே வந்து ஃபாண்ட்டு நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதை பண்ண முடியல. பொருளை கொடு, ரூ தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கட்டளையாக சொல்கிறது, அந்த பையனுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஏழைக்கு பொருளை கொடு. வினா தொடராக எப்படி மாட்டுவோம், மன்னர் நிறைய கொடுத்தார், அதுதான் வினாத்தொடர். அடுத்து பார், இந்த பாருன்ற அந்த வார்த்தை என்னென்ன சொல்லியிருக்காங்க, செய்வினை தொடராக மாற்றணும். செய்யப்பாட்டு வினை பிறவினை தொடர். செய்வினை தொடர்னா பார்த்தான், செய்யப்பாட்டு வினை பார்க்கப்பட்டான், பிறவினைனா பார்க்க செய்தான், யாரோ ஒருத்தர் செய்கிறது. ஓகே. தமிழ் எண்கள், இது வந்து என்னென்னா ஒவ்வொரு எண்ணுக்குரிய தமிழ் எழுத்துக்கள் அழகாங்க கொடுத்துருக்காங்க. ஒன்றுனா கா ஓ ஞா சா ரு சு ஏ ஆ கு. இது வந்து எகெயின் காதா வருது. அடுத்து தமிழ் எண்களின் எழுத்துக்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 12ன்றது எப்படி எழுதுவோம், ஒன்று வந்து கா இல்லையா, 2 வந்து ஊ, அப்போ கா ஊ அப்படின்னு எழுதணும். 12. 13னா கா ஞா. 43 நாளோட எழுத்து சா 3 ஞா. அதே போல் 78னாக்கா ஏ ஆ. ஓகே, கரெக்டு. 90னா 0 என்ன வரும், 9க்குரிய எழுத்துக்கு இங்கே வந்து 0 போட்டிருக்காங்க, அந்த எழுத்து எழுதணும். ஓகேவா. அடுத்து கலைச்சொற்கள். உருவன், மார்ஃபிம், ஒளியன், ஃபோன்மி, ஒப்பிலக்கணம், கம்பேரட்டிவ் கிராமர், பேரகராதி, லெக்சிகான். அடுத்த மொழிபெயர்க்க லிங்குவிஸ்டிக் மொழி ஆராய்ச்சி, லிட்ரேச்சர் இலக்கியம், ஃபிலோஜிஸ்ட்னா மொழியியற் புலமை, பாலிக்ளாட் பன்மொழியாளர். அடுத்து ஃபோனோலஜிஸ்ட் ஒலி சின்ன வல்லுனர், ஃபோனடிக்ஸ் ஒலிப்பியல். அடுத்து அகராதியில் காணுங்க அப்படின்னா மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நயவாமை விரும்பாமை, கிளத்தல் சிறப்பித்து கூறுதல் புலப்பட கூறுதல், கேம்பு உவமை ஒளி நிறம், கேம்புல கேள்பு, செம்மல் தலைவன் தலைமை இறைவன் சிவன், புரிசைனா மதில் அரண் அரணம் இஞ்சி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்பாங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கங்க கரெக்டாக. அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம்னு சொல்லியிருக்காங்க. உருவன்,
மார்ஃபிம், ஒலியன், ஃபோன்மி, ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி, லெக்சிகான். அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அதை எழுதினவர் யார்? ராபர்ட் கால்ட்வெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும், தமிழ்நடை கையேடு, இதை எழுதினவங்க மனவை முஸ்தஃபா. மாணவர்களுக்கான தமிழ் எண் சொற்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.